காங்கிரஸ் தாவேகாவுடன் சேருவதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி கண்டிப்பாக ராகுல் காந்தியும் விஜயும் ஒரு மேடையில் தோன்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தேர்தல் அறிவித்தவுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இரண்டாக உடைந்தால், ஒரு பக்கம் ஒரிஜினல் காங்கிரஸ் ராகுல் காந்தி தலைமை காங்கிரஸ் விஜய் பக்கம்தான் வரும் என்றது மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்ற எம்பிக்கள் பேசுவதன் மூலமாக டெல்லியில் நான் கேள்விப்படுகிறேன். செப்டம்பர் மாதத்தில் கரூரில் நடந்த துயர சம்பவத்தை நான் தொலைபேசி மூலமாக ஆறுதல் செய்ய கூப்பிடுகிறேன் என்று கூப்பிட்ட ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயுடன் பேசிய பிறகு மு.க.ஸ்டாலினுக்கு வந்ததே கோபம் தலையை வெடித்து கொண்டு போகிவிட்டது. அதிலிருந்து கசப்பு ஆரம்பித்தது. அது இனிப்பாக மாற வேண்டும். அந்த கசப்பு கண்டிப்பாக நாளை அல்லது மறுநாள் காங்கிரஸ் திமுக பிளவுபடும், காங்கிரஸ் இரண்டாக உடையும். 1967 தமிழக அரசியலை, தமிழக சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் குறைந்து 10 அல்லது 9 பார்த்திருப்பேன். நான் அரசியல் நிருபராக டெல்லியில் 1980 தினமணியில் சேர்ந்தேன். அதிலிருந்து இன்று வரை நடந்த பல தேர்தல்களில் எல்லாமே சீக்கிரம் முடிவாக சுகமாக இருக்கும். திமுக அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கங்களுடைய நடுவே தான் போட்டி இருந்தது. ஆனால் விஜய் வந்த பிறகு நிலைமை மாறிவிட்டது, தளம் மாறிவிட்டது, தலைகள் மாறிவிட்டன. அதனால்தான் இந்த குழப்பம். செல்வ பெருந்தகை மு.க.ஸ்டாலினுடைய அந்த ஷர்ட் பையில இருக்காரு, உட்கார்ந்து இருக்காரு. அவர் இங்க இந்த ஷர்ட் பையில அவருக்கு மாதா மாதம் சில சலுகைகள், வசதிகள் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது, தரப்படுகிறது, வாங்கிக் கொள்ளப்படுகிறது. திமுகவை விட்டா அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சில வழக்குகளை மாட்டிக்கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதியினுடைய படுகொலை நடந்தது, அதற்கு இவர் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்று கூட கேள்வி எழுப்பதனால் அவர் திமுகவை விட்டு வெளியே போக மாட்டார். இந்த ஜனநாயகன் படம் வராது இருக்கிறது. கரூர்ல நடந்த விஷயத்தெல்லாம் நெசுக்கி கசக்கி முறுக்கி என்னென்ன பண்ண முடியுமோ கான்சென்ட்ரேட் பண்ணி கிரஷ் பண்ணாங்க. கிரஷ் பண்ணத்தினுடைய வெடி சத்தம் தான் காங்கிரஸ். அதற்கு முதல் காரணம் மு.க.ஸ்டாலின் செய்த ஒரு மாபெரும் தவறு. தன்னுடைய மகனை அவசரமாக முதலமைச்சர் என்று முன்மொழிந்தார். சார் வணக்கம். சார் நமஸ்தே. வணக்கம் சார். இப்ப கரண்ட்ல இந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணி சேருமா, அது சேருமா சேராதா அப்படின்றது ஒரு டாபிக்கா இருந்திருந்தாலும், திமுகக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் ஒரு பெரிய பிளவுகள் உள்ள அந்த பங்கீடு விஷயங்கள்ல பெருசா ஏற்பட்டிருக்கு. முன்னுக்கு பின் 2 கட்சியில இருந்து முரணான கருத்துக்கள், சண்டை போடுறது, இதெல்லாம் நம்ம பொது வழியிலே பார்க்க முடியுது. என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? இன்னும் அந்த கூட்டணி மட்டும்தான் பெருசா ஃபைனலைஸ் ஆகாம இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்களோட நிலைப்பாடு என்னவா சார் வந்துருக்கு காங்கிரஸோட? திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய பின்னணி உதயநிதியை துணை முதலமைச்சராக்கியதிலிருந்து டெல்லியில் கடந்த 2 வருடங்களாக தினேஷ்குமார், நான் ஒண்ணு இப்ப சொன்னேன்னா கோச்சிங் மாட்டீங்களே, கோச்சிங் மாட்டேன் சொல்றேன். அது அந்த ஒரு நாத்தா அடிக்கிறது பாருங்க, நாத்தா, அந்த துர்நாற்றம் மூக்கல மூடிக்கணும் போல இருக்குது. அத்தனை நாத்தா அடிக்குதுங்க. 2த்துக்கு சண்டை. மாணிக் தாக்கூர் ஒரு பக்கம், செல்வ ஒரு பக்கம் சண்டை. இந்த சண்டையை மூட்டி விடுவதற்கு முதல் காரணம் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கியது 2 வருடங்களுக்கு முன்னதாக. காங்கிரஸ் கோபமாக இருக்கிறார்கள். மு.க.ஸ்டாலின் சென்ற மாதம் செய்த ஒரு மற்றொரு நல்லதோ கெட்டதோ தெரியவில்லை, துணை முதலமைச்சர் உதயநிதியினுடைய தலைமையில் பிரச்சார குழு ஒன்று அமைத்தார். கூடவே கனிமொழியினுடைய தலைமையில் ஒரு தேர்தல் அறிக்கை குழு அமைத்தார். அதிலிருந்து 2வது சண்டை செல்வ பெருந்தகைக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும், மாணிக் தாக்கூருக்கும் ஜோதிமணிக்கும் காங்கிரசுக்கும் இடையே நடந்து வந்தது. அந்த போரினுடைய ஒரு உச்சகட்டம் தான் காங்கிரஸில் பிளவு வரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இது நடுவே செப்டம்பர் மாதத்தில் கரூரில்
நடந்த துயர சம்பவத்தை நான் தொலைபேசி மூலமாக ஆறுதல் செய்ய கூப்பிடுகிறேன் என்று கூப்பிட்ட ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயுடன் பேசிய பிறகு மு.க. ஸ்டாலினுக்கு வந்ததே கோபம் தலையை வெடித்து கொண்டு போய்விட்டது. அதிலிருந்து கசப்பு ஆரம்பித்தது. அது இனிப்பாக மாறவில்லை. அந்த கசப்பு கண்டிப்பாக நாளை அல்லது மறுநாள் காங்கிரஸ் திமுக பிளவுபடும். காங்கிரஸ் இரண்டாக உடையும். காங்கிரஸே இரண்டாக உடையுமா? ஆமா. ஏன்னா எந்த மாதிரி செல்வ பெருந்தகை மு.க. ஸ்டாலினுடைய அந்த ஷர்ட் பையில இருக்காரு, உட்கார்ந்து இருக்காரு. அவர் இங்க இந்த ஷர்ட் பையில இங்க அவருக்கு மாதா மாதம் சில சலுகைகள் வசதிகள் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது, தரப்படுகிறது, வாங்கிக் கொள்ளப்படுகிறது. திமுகவை விட்டா அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சில வழக்குகளை மாட்டிக்கொண்டிருக்கிறார். அதற்கு சிபிஐ வேண்டுமா வேண்டாமா என்று உச்ச நீதிமன்றத்தில் இன்று வாதாடி கொண்டிருப்பதனால் ஒரு தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதியினுடைய படுகொலை நடந்தது, அதற்கு இவர் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்று கூட கேள்வி எழுப்பதனால் அவர் திமுகவை விட்டு வெளியே போக மாட்டார். அதனாலதான் உடையம் என்று சொல்லுகிறேன். இப்ப பேச்சுவார்த்தையே கிடையாதுங்க தம்பி. பாராளுமன்றத்தை நான் பாக்குறேனே தினேஷ்குமார், திமுக எம்பிக்கள்லாம் போனாங்கன்னா மாணிக் தாக்கூர் எதுக்கு வந்தாருன்னா திமுக எம்பிக்கள்லாம் அப்படிலாம் கேட்கறாங்க, பாக்குறாங்க. ஒரு வெறுப்பு கசப்பு நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு ஒரு அந்யோன்யமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தினேஷ்குமார், நான் சென்ற பேட்டியை கூட சொல்லியிருந்தேன், 1967 தமிழக அரசியலை தமிழக சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் குறைந்து 10 அல்லது 9 பார்த்திருப்பேன். நான் ஒரு அரசியல் நிருபராக டெல்லியில் 1980 தினமணியில் சேர்ந்தேன். அதிலிருந்து இன்று வரை நடந்த பல தேர்தல்களில் எல்லாமே சீக்கிரம் முடிவாக சுகமாக இருக்கும். திமுக அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கங்களுடைய நடுவே தான் போட்டி இருந்தது. ஆனால் விஜய் வந்த பிறகு நிலைமை மாறிவிட்டது, தளம் மாறிவிட்டது, தலைகள் மாறிவிட்டன. அதனால்தான் இந்த குழப்பம். இப்ப காங்கிரஸே ரெண்டா உடையும் அப்படின்னு நீங்க சொல்றத பார்த்தா, காங்கிரஸ்ல இருந்துகிட்டே திமுகவை ஆதரிக்கிற ஒரு குழுவாகவும், காங்கிரஸ்ல இருந்துகிட்டே இல்ல எங்களுக்கு திமுக வேணா தனியா போலாம் அப்படின்ற ஒரு குழுவாகவும் ஏற்பட போகுதா சார்? அப்படி தாங்கள் அரசியல் ரீதியாக பேசுவதை தவிர ஆக்க ரீதியாக முதல் பேசினால் செகண்ட் ஃப்ளோர் நேயர்களுக்கு தினேஷ் குருமாலா செய்தி போய் சேரும் என்று நான் நினைப்புகிறேன். இதில் காங்கிரஸ் திமுக என்பதெல்லாம் கிடையாது. 2026க்கு பிறகு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மகனை முதலமைச்சராக்குகிறார் என்ற ஒரு கோப தாபங்கள் தான் காங்கிரசும் இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன் உயர்மட்டத்தில். அதனால்தான் எல்லாம் பிளவுங்க. அதனால்தான் ஒரு கன்ஃபியூஷனுங்க. இந்த ஜனநாயகன் படம் வராது இருக்கிறது, கரூர்ல நடந்த விஷயத்தெல்லாம் நெசுக்கி கசக்கி முறுக்கி என்னென்ன பண்ண முடியுமோ கான்சென்ட்ரேட் பண்ணி கிரஷ் பண்ணாங்க. கிரஷ் பண்ணத்தினுடைய வெடி சத்தம் தான் உங்க குக்கர்ல வீட்டுல அரிசி போட்டு குக்கர் வச்சாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு புஷ்ஷுன்னு இந்த கேஸ் வரும். அந்த மாதிரி வருதுங்க காங்கிரஸ். அதற்கு முதல் காரணம் மு.க. ஸ்டாலின் செய்த ஒரு மாபெரும் தவறு. தன்னுடைய மகனை அவசரமாக துணை முதலமைச்சர் என்று முன்மொழிந்த ஒரு கூட்டம் ஒண்ணு போட்டாங்க திருச்சியில, ஞாபகம் இருக்கா தினேஷ்? அதுல மு.க. ஸ்டாலின் தீர்மானம் பண்றதுக்கு முன்னாடி மற்றவங்க எல்லாம் ரொம்ப ஆங்ஸைட்டியோட இருந்தாங்க, ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாங்க. உதயநிதி முதலமைச்சர் ஆக்குங்கள் எல்லாத்துக்கும் ஒரே சத்தம். அதுதான் இந்த தோழமை கட்சிகளிடமே பிளவு ஏற்பட்டது. திமுக காங்கிரஸ் உறவுக்கு காரணம், முறிவுக்கு காரணம் அதுதான். இப்போ ஆல்ரெடி மு.க. ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸோட தலைவரா இப்ப வழிநடத்தக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் ஒரு இணக்கமான இதுல முன்னாடி இருந்திருக்காங்கன்ற நம்ம பார்த்திருப்போம். பட் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போன வாரம் பேசின ஒரு மீட்டிங்ல இந்த ஆட்சி பகிர்வு, அதிகார பகிர்வு அப்படின்றது
தமிழகத்துல எடுபடாது அப்படின்ற ஒரு வார்த்தைய கோடிட்டு பேசியிருந்தாரு. காங்கிரஸ் வந்து இதை வச்ச டிமாண்டா நம்மளால பார்க்க வந்து முடிஞ்சது. பல்வேறு ஜேர்னலிஸ்ட் இதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் தன் கூட்டணியில கேட்கிறாங்க அப்படின்னு. பட் அதுக்கு ஆப்போசிட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பேசினதும் ஒரு கழகத்துக்கு காரணமா வந்து இருந்திருக்குமா சார்? இன்னொன்னு, இவங்க திமுக சார்பா கனிமொழி அவர்கள் வேற போய் ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட பேசி அது தோல்வியில முடிஞ்சிருக்கதா சொல்ல வந்துப்படுது சார். இந்த பின்னணிக்கு 3 மாதங்களாக 4 மாதங்களாக பல திரைமறைவு சம்பவங்கள் டெல்லியில் நடந்தது. அதற்கு தமிழகத்திலும் இருந்தது. அதைத்தான் நான் செகண்ட் ஃப்ளோர் நேயரிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். 2-3 மாதங்களாகவே சபரீசனை அனுப்பி வைத்தா தூதுவராக மாப்பிள்ளையை டெல்லிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திரைமறைவு சம்பவங்கள் பேசப்பட்டது. ராகுல் காந்தியிடம் சொல்லப்பட்டது, எங்களுக்கு பதவியில் ஷேர் பண்ண முடியாது. அதற்கு பிறகு நீலகிரியில் கூடலூரில் நடந்த கூட்டத்தில் ராஜாவிடம் ராகுல் காந்தி தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார், எனக்கு 4 கண்டிஷன் வேண்டுகிறது, அதனால் நீங்க பண்ணணும்னு. அதை ராஜாவை என்னிடம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தின் பொழுது. அதை மு.க. ஸ்டாலின் சொன்ன பிறகு அவர் மறுத்தார். அதை ராகுல் காந்தியிடம் ராஜா தெரிவித்தார். 3ஆவதாக ஓப்பனா தானே போயிருக்காங்க கனிமொழி. மொத்தம் 3 கான்சென்ட்ரேஷன் நடந்திருக்கு. 3 தடவை 3 தூது நடந்திருக்குது இல்லையா? அந்த 3 தோல்வியுற்றதனால் தான் காங்கிரஸ் வேண்டுமென்றே மற்ற தலைவர்களை விட்டு உசுப்பி விடுகிறது, திமுகவையும் திமுகவினரையும். இல்லாம பிரவீன்குமார் எதுக்கு அந்த ட்வீட் போடணும்? தமிழ்நாடு கடன். இன்னைக்கு பாருங்க தினேஷ், இன்னைக்கு பாருங்க தினமலர் பத்திரிகையிலும் ஆங்கில பத்திரிகை சென்னையில் படிச்சுக்கூடிய பத்திரிகைகளிலும் ரிசர்வ் வங்கி ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கிறது. லோன், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாண்டுகளை விற்கிறதுக்கு ஆக்ஷன் விட போறாங்க. இதை விட மோசமான பரிதாப நிலை தமிழக நிதி கொள்கையில் இருக்கிறதே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. ஆக மொத்தம் காங்கிரஸ் திமுக உறவு என்பது 3 மாதத்திற்கு முன்னதாகவே உடைந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி முறிய போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. காங்கிரஸ் இப்ப இதனால கண்டிப்பா தாவேகா கூட வந்து சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? பட் ஆனா விஜய் அவர்கள் சேலம் மீட்டிங் வரைக்கும் பேசின வரைக்கும் வச்சு பாக்குறப்ப வந்தா வரட்டும், இல்லைன்னா நம்ம தனித்து களமாடுவோம், நம்ம தனித்து போனாலும் நமக்கு பெட்டர் தான்ற மாதிரி அவர் வந்து இருக்காரு. இப்ப காங்கிரஸ் வந்தா அவங்க சேருவாங்களா? காங்கிரஸ் தாவேகாவுடன் சேருவதற்கு துடிதுடித்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி கண்டிப்பாக, ராகுல் காந்தியும் விஜயும் ஒரு மேடையில் தோன்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தேர்தல் அறிவித்தவுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் 2ஆக உடைந்தால், ஒரு பக்கம் ஒரிஜினல் காங்கிரஸ் ராகுல் காந்தி தலைமை காங்கிரஸ் விஜய் பக்கம்தான் வரும் என்றது மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்ற எம்பிக்கள் பேசுவதன் மூலமாக டெல்லியில் நான் கேள்விப்படுகிறேன். சென்னையில் இன்று செல்வ பெருந்தகை நிருபர் கூட்டம் வைத்த பிறகு கண்டிப்பாக காங்கிரஸ் உடைந்து விட்டது, ஒரு பக்கம் கண்டிப்பாக விஜயுடன் சேருவார் என்பது நான் திட்டவட்டமாக தெள்ள தெளிவாக சொல்ல முடியும். காரணம், 45 ஆண்டுகால் தமிழக அரசியலை டெல்லியிலிருந்து பார்த்ததால் இந்த தலைமறைச்சு நரைச்சு போச்சு தம்பி. அதுலயே இப்ப காங்கிரஸ் தாவேகா கூட்டணி சேர்றப்ப அந்த தொகுதி பங்கீடுகள்லாம் எப்படி இருக்கும்ட்டு நம்ம ஒரு அசியூம்ல வந்து நினைக்கிறது சார். இன்னொன்னு, அதிகார பகிர்வு ஆட்சி பகிர்வு அப்படின்றதும் விஜய் வந்து சொல்லியிருந்தாரு. கூட்டணியில வந்து நம்ம ஆட்சிக்கு வந்து வந்த தாவேகா ஆட்சி அமைச்சா நடக்கும். இது எப்படி வந்து நடக்கும் சார்? இதை வந்து நான் 2-3 கட்டங்களாக பிரித்து பிரித்து பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் ஒரே முட்டை பண்ண முடியாதுங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மேஜர் ஈவெண்ட் வந்து தாவேகா உடன் நான் செல்லுகிறோம் என்று காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் எல்லாம். இதை வந்து நான் டெல்லியில இருந்து பார்க்கறதுனால தினேஷ்குமார், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி என்ற 5 மாநிலங்களில் தேர்தல் நடப்பதனால் காங்கிரஸ் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. அனைத்து 5 மாநிலங்களிலும் ஒரு யூனிஃபார்ம் பாலிசி வேணுங்க. தமிழ்நாட்டில் வந்து தாவேகா கூட்டணி இருந்தா அது வந்து வெஸ்ட் பெங்கால் அஃபெக்ட் பண்ணுங்க.
ஓகே, புரியுது. அது கேரளால விஜய் கூட இருந்தா கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 3த்துக்கு சேர்த்து நம்ம எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமான்னு ராகுல் காந்தி மனசுல நினைக்க கூடுங்க. இப்போ ஒரு பிராக்டிக்கலா என்ன பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த துணி கடையில துணி வாங்க போன ஒரு டிஷர்ட் வாங்க போனி பை 3 கெட் 1 அப்படி ஃப்ரீயான்னு கொடுக்குறாங்க பாருங்க. அதே மாதிரி தமிழ்நாடு தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வந்ததுன்னா கேரளாவும் புதுச்சேரியும் ஃப்ரீ. எப்படி இருந்தாலும் கேரளாவில் மந்திரி சபை அமைச்சதுன்னா அதுல தாவேகா மந்திரி ஒருத்தர் இருப்பார் என்ற உறுதிமொழியை ராகுல் காந்தி விஜய்க்கு தந்தாரே. ஆனால் கண்டிப்பாக அது 2வது பட்சம். 3வது பட்சம் தொகுதிகள் உடன்பாடு. இனிமேல் போக போக தான் பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஒரு நிலைப்பாட்டை காங்கிரசும் தாவேகாவும் ஒன்று சேர்ந்து சார்த்தால் சரியாக இருக்கும்.